இந்த சிலுவை பாதை கர்ப்பிணி பெண்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்கா கருதரித்தார். தொடக்க நூல் 25:21. கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய திருப்பாடுகளில் பங்கேற்றிருக்கிற எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தீரே. நீர் எமக்காக பாடுகளை பற்றி பாரமான சிலுவையை சுமந்தீர் என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்தீரே. உமது இரத்தத்தினால், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், தூய்மை அடைகிறோம் என்கிற மகத்துவமான பெரும் உண்மையை உணர்த்தி சொன்னீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மீட்பின் நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் உமது மீட்பின் பிள்ளைகளாய் மாற, நற்செய்தியாய் மாற வரம் தர வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. முதல் நிலை, தீர்ப்பிடாதீர்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை அவமானப்படுத்தியது அநியாய தீர்ப்பு. அதுபோல குழந்தை பாக்கியமின்றி இருக்கும் யாரையும் அநியாய தீர்ப்பிட்டு அவமானம் செய்யாதீர்கள். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இரண்டாம் நிலை, சிலுவை சுமத்தல். இயேசுவின் தோள்களில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. ஒரு குழந்தையை 10 மாதம் வயிற்றில் சுமப்பது என்பது பாரமான சிலுவைதான். ஆனால் சுமையல்ல, அது சுகமான படைப்பு. இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். மூன்றாம் நிலை, முதல் முறை இயேசு விழுந்தார். கரடு முரடான பாதையில் கால்கள் தடுமாறி சிலுவையின் பாரத்தால் விழுந்தார் நம் இயேசு. அதிக உஷ்ணத்தினாலோ போதிய வலுவின்மையினாலோ கருவில் கலைந்து போகும் குழந்தைகளை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். நான்காம் நிலை, தாய்மை. அவர் தூய ஆவியால் கருவுற்றார். தாய்மை என்பது 2 உடல்கள் சேர்வதால் மட்டும் உருவாவதென்று. கடவுளுடைய அருட்கொடையும் அதற்கு அவசியம். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஐந்தாம் நிலை, நட்புறவு. இயேசுவுக்கு உதவி செய்த சீமோனை போல கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஒரு தாய் அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும். அப்போது நல்ல ஆரோக்கியமான குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பார்.
இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஆறாம் நிலை, துணிவு வேண்டும். இயேசுவின் முகத்தை உலகிற்கு காட்டிய வெரோனிக்காவைப் போல ஒரு குழந்தையின் முகத்தை இந்த உலகிற்கு காட்ட கர்ப்பிணி பெண்களே, வெரோனிக்காவைப் போல உங்களுக்கும் துணிவு வேண்டும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஏழாம் நிலை, இரண்டாம் முறை விழுந்தார் இயேசு. 2 முறை கரு கலைந்து விட்டதே என நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் கால்கள் உறுதியடைந்தது போல உங்கள் கருவும் குழந்தை சுமக்கும் பாக்கியம் பெறும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். எட்டாம் நிலை, ஆறுதல் சொல்வோம். மலடிகளை பார்த்து ஏளன பேச்சு பேசாதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்காக அழுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்தில் தியானித்து ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் மொழி கூறுங்கள். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஒன்பதாம் நிலை, பயம் வேண்டாம். கல்வாரி பயணத்தில் தோல்வி இருந்தது. ஆனாலும் இயேசு நம்பிக்கை இழக்கவில்லை. எழுந்து நடந்தார். மகளே, சோர்வுகள் வரும், வலிகள் ஏற்படும். ஆனால் ஒரு நாள் நீ அடையப் போகும் மகிழ்ச்சிக்கு முன்னால் இது ஒன்றும் ஈடாகாது. பயப்படாதே. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். பத்தாம் நிலை, அவமானம். ஆடைகளை களைந்து நிந்தை அவமானத்திற்கு உள்ளான இயேசுவே, பிள்ளை பெறாதவள், மலடி என்று உன்னை அவமானம் செய்யும் போது தாங்கிக் கொள். சாராவை போன்று, ரெபேக்காவை போன்று, அன்னாளை போன்று, எலிசபெத்தை போன்று உன் நிந்தை அவமானங்களையும் கண்ணீரையும் இயேசு நிச்சயம் துடைப்பார். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். 11ஆம் நிலை, இரத்தம். இயேசுவை சிலுவையில் அறையும் போது சிந்தப்பட்ட இரத்தம் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க இயேசுவால் கொடுக்கப்பட்ட விலை மதிப்பிட முடியாத இரத்தம். மகளே, குழந்தையை பெற்றெடுக்கும் போது நீர் சிந்தும் இரத்தம் இந்த மானிட குலத்திற்கு நீ கொடுக்கும் உயர்ந்த பரிசு, புதிய உயிர். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். 12ஆம் நிலை, மரண பயம். சிலுவையில் தொங்கிய இயேசு கதறுகிறார், துடிக்கிறார், மரணத்தின் விளிம்பில் போராடுகிறார். முடிவு மரணம் அல்ல, உயிர்ப்பு என்பதை எப்போதும் நினைவில் கொள். என் அன்பு மகளே, குழந்தையை பெற்றெடுக்கும் போது உன் கதறலை, உன் துடிப்பை, மரணத்தில் விளிம்பில் நீ போராடும் போராட்டத்தை நான் காண்கிறேன். நீ பயப்படாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். 13ஆம் நிலை, தாய்மடி தாலாட்டு. பிறந்தபோது மடியில் வைத்து தாலாட்டிய மரியாவுக்கு மகனை இழந்தபோது மடியில் வைத்து தாலாட்டும் பாக்கியம் கிடைக்கிறது. பெரும் துன்பம், வலிதான் என்றாலும் இந்த உலக மீட்புக்காக தன் மகனை தாரை வார்க்கிறாள் தியாக தலைவி அன்னை மரியா. உன் குழந்தைக்கு நீ பாடும் தாலாட்டும் உன் மடியும் மட்டுமே தஞ்சம் என்பதை மறந்து விடாதே மகளே. இயேசுவே உம்
வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். 14ஆம் நிலை விடியல். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு மீண்டும் வருவார். ஏனென்றால் மனித வாழ்வின் அர்த்தம் இயேசு ஒருவரே. மனித வாழ்வின் விடிவெள்ளி இயேசு மட்டுமே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. தியாகத்தின் மாதாவே, திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனே, திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனே, மன்னவர்க்காக தன்னுயிரை, மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினார். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய திருப்பாடுகளில் பங்கேற்றிருக்கிற எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தீரே. நீர் எமக்காக பாடுகளை பற்றி பாரமான சிலுவையை சுமந்தீர் என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்தீரே. உமது இரத்தத்தினால், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், தூய்மை அடைகிறோம் என்கிற மகத்துவமான பெரும் உண்மையை உணர்த்தி சொன்னீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மீட்பின் நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் உமது மீட்பின் பிள்ளைகளாய் மாற, நற்செய்தியாய் மாற வரம் தர வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.